Habakkuk's Two Tables Bible Study, Presentation number 52, 1989, Part 7, The Shut Door. ஆபகுக்கின் 2 கற்பலகைகளின் வேதாகம பாடத்திலே இது 52வது பிரசன்டேஷன், 1989, பார்ட் 7, பகுதி 7. இன்றைக்கு நாம் பூட்டப்பட்ட கதவு என்று நாம் படிக்க இருக்கிறோம். பூட்டப்பட்ட கதவு என்றால் கிருபையின் காலத்தினுடைய ஒரு முடிவு. இதுதான் பூட்டப்பட்ட கதவு என்கிற இந்த சொல்லுக்கான அர்த்தம். இதை நாம் தியானிக்கிறதுக்கு முன்பதாக ஒரு சிறு ஜெபம் செய்வோம். தகப்பனே, எங்களுடைய வாழ்விலே இந்த நாளை கொடுத்திருக்கிறீர். தகப்பனே, உம்முடைய சத்தியத்தை தியானிக்கவும் உம்மை நினைவு கூறவும் எங்களுக்கு இந்த நாளை கொடுத்திருக்கிறீர். தகப்பனே, இது சத்தியம் நான் சொல்ல போகிறேன். தகப்பனே, பரிசுத்த ஆவியான உதவி எனக்கு கொடுத்தருளும். தகப்பனே, பாவலுக்கை கருவி அருளும். பிதாவே, இதை கேட்கிற ஒவ்வொருவரும் எங்களுடைய சபைக்கு கடைசியாக இந்த வாய்ப்பை கொடுத்திருக்கிறீர் என்பதை அவர்கள் உணர்ந்து கொள்ள பரிசுத்த ஆவியான உதவி அவர்களுக்கு கொடுத்தருளும். தகப்பனே, இந்த சத்தியம் அவங்களுக்கு புரியும்படியாக செய்யும். பிதாவே, இதோ கிருபையின் காலம் மிக விரைவாக முடிய இருக்கிறது என்கிற இந்த சத்தியத்தை செவன்த் டே அட்வென்டிஸ்ட் திருச்சபையினர் அனைவரும் புரிந்து கொள்ள எங்களுக்கு கிருபை தரும். பிதாவே, இயேசுவிலே ஜெபிக்கிறேன். பிதாவே, ஆமென். நாம் 1989 என்கிற ஆண்டை நாம் தியானித்து வருகிறோம். கிருபையின் கால முடிவுக்கும் 1989 என்கிற இந்த வருடத்திற்கும் என்ன சம்பந்தம்? இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதோடைய முக்கியத்துவம் என்னவென்று நாம் பார்க்க இருக்கிறோம். கடைசி காலத்திலே வாழ்கிற ஜனங்கள், அவங்களுடைய சபை பேர் நம்ம அனைவருக்கும் தெரியும். வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரத்தில் இருக்கிறது, லவோதிக்கியா சபை. இந்த லவோதிக்கியா சபைக்கு என்ன தேவைப்படுகிறது, அல்லது கடைசி காலத்தில் வாழ்கிற ஜனங்களுக்கு முக்கியமாக தேவைப்படுகிற விஷயம் என்னவென்று அம்மையார் எழுதியிருக்கிறார்கள். அதை நம்ம வாசிப்போம். செலக்டட் மெசேஜஸ், புக் 1, 128. A revival and a reformation must take place under the ministration of the Holy Spirit. Revival and reformation சபைக்கு தேவை. ரிவைவல் என்றால் எழுப்புதல், ரிஃபர்மேஷன் சீர்திருத்தம். இது இரண்டும் சபைக்கு கடைசி காலத்தில் வாழ்கிற ஜனங்களுக்கு இது தேவை. எழுப்புதல் அடைய வேண்டும், சீர்திருத்தம் அடைய வேண்டும். இந்த லவோதிக்கியா சபை. ரிவைவல் அண்ட் ரிஃபர்மேஷன் ஆர் டூ டிஃப்ரெண்ட் திங்ஸ். ரிவைவல் என்கிறது எழுப்புதல் என்பது வேறு, ரிஃபர்மேஷன் என்பது வேறு, சீர்திருத்தம் என்பது வேறு என்று அம்மையார் சொல்கிறார்கள். ரிவைவல் சிக்னிஃபைஸ் a renewal of spiritual life, a quickening of the powers of mind and heart, a resurrection from spiritual death. வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரத்திலே லவோதிக்கியா சபை குறித்து பேசும் பொழுது அவர்களுடைய நிலைமை எப்படி இருக்கிறது என்று நாம் அனைவருக்கும் தெரியும். அந்த நிலைமை தான் ஆவிக்குரிய மரணம் என்று நாம் சொல்லுகிறோம். எசேக்கியேல் 37 உலர்ந்த எலும்புகள் என்று எசேக்கியேல் சொல்லுகிறார். மத்தேயு 25 நாம் பார்க்கும் பொழுது இவர்கள் புத்தியற்ற கன்னிகைகள், புத்தி இல்லாத கன்னிகைகள் என்று வேதகம் கூறுகிறது. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாம் வீழ்ந்து போன நிலைமைதான் ஆவிக்குரிய மரணம் என்று நாம் சொல்லுகிறோம். இதிலிருந்து நம்மை மறுபடியுமாக தேவனோடு இணைத்து கொள்வதின் பேர் தான் எழுப்புதல். மறுபடியுமாக நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தை தேவனோடு இணைத்து கொள்வது ரிவைவல், எழுப்புதல் என்பது என்று அர்த்தம். இப்பொழுது சீர்திருத்தத்திற்கு என்ன அர்த்தம்? சீர்திருத்தம் நமக்கு தேவை, எழுப்புதலும் தேவை, சீர்திருத்தமும் தேவை. அப்போ சீர்திருத்தம் என்றால் என்ன? ரிஃபர்மேஷன் சிக்னிஃபைஸ் அ ரீஆர்கனைசேஷன், a change in ideas and theories, habits and practices. சீர்திருத்தம் என்றால் மாற்றம். முன்பதாக நாம் தவறான ஒரு காரியத்தை கை கொண்டிருப்போம். இப்போ ரீஆர்கனைசேஷன், மறுபடியுமாக சீர்திருத்தம் செய்து நம்முடைய ஐடியாஸ், தியரிஸ், ஹேபிட்ஸ், ப்ராக்டிசஸ், நம்முடைய அனைத்து காரியங்களையும் நாம் மாற்றிக்கொள்வது தான் சீர்திருத்தம் என்று அம்மையார் சொல்கிறார்கள். அப்போது லவோதிக்கியா சபைக்கு சீர்திருத்தம் தேவைப்படுகிறது, எழுப்புதல் தேவைப்படுகிறது. இந்த எழுப்புதல் கொண்டு வர வேண்டும் என்றால் நம்மளால் அதை கொண்டு வர முடியாது. ஏன்னால் பரலோகத்திலிருந்து ஒரு வல்லமை செயல்பட்டால் ஒழிய நமக்கு அந்த ரிவைவல் ரிஃபர்மேஷன் வராது.
அப்போது தேவன் என்ன பிளான் வைத்திருக்கிறார்? தேவனே இந்த பணியை செய்ய வல்லவராக இருக்கிறார். தேவன் என்ன பிளான் வைக்கிறார் என்றால் வாசிப்போம். Testimonies to Ministers 1:13. When we as people understand what this book means to us, there will be seen among us a great revival. எப்பொழுது இந்த எழுப்புதல் வரும் என்றால், இங்கே புக் என்ற அம்மையார் எழுதியிருக்கு, தானியேல் வெளிப்படுத்தல் விசேஷ இந்த தீர்க்க தரிசனங்களை படித்து புரிந்து கொள்ளும் பொழுதுதான் கடைசி கால ஜனங்களுக்கு இந்த எழுப்புதல் வரும் என்று அம்மையார் எழுதியிருக்கிறார்கள். அம்மையார் எழுதும் பொழுது தானியேலும் வெளிப்படுத்தின விசேஷம் வெவ்வேறு புஸ்தகங்கள் கிடையாது, இது இரண்டுமே ஒரே புஸ்தகம் தான் என்று அம்மையார் எழுதியிருக்கிறார்கள். அப்படியே நான் சபையை மறுபடியுமாக சீர்திருத்தம் செய்வதற்கு, எழுப்புதல் அடைவதற்கு அவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், தேவன் வகுத்த வழி தீர்க்க தரிசனம். தானியேல் வெளிப்படுத்தின விசேஷம் தீர்க்க தரிசனங்களை அவர்கள் படித்து புரிந்து கொள்ள வேண்டும். அவர்கள் என்ன எழுதவில்லை? இந்த சாதாரணமான இந்த காஸ்பல் மெசேஜ், சுவிசேஷ செய்தி, இயேசு கிறிஸ்து வந்தார், மரித்தார், இந்த செய்தி அனைத்து சபைகளும் சொல்லி கொண்டு வர அந்த 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 செய்தி, மற்ற செய்திகளை இங்கே நாம் படித்து அதை புரிந்து கொண்டு சொல்லும் பொழுது நமக்கு ரிவைவல் ரிஃபர்மேஷன் வரும் என்று அம்மையார் சொல்லவில்லை. தீர்க்க தரிசன புஸ்தகங்கள், தானியேல் வெளிப்படுத்தின புஸ்தகங்கள் எப்பொழுது சபை ஆராய்ந்து புரிந்து கொள்கிறதோ அப்பொழுதுதான் இந்த எழுப்புதலும் சீர்திருத்தமும் வரும் என்று அம்மையார் எழுதுகிறார்கள். Faith I live by 3:45. When the books of Daniel and Revelation are better understood, believers will have an entirely different religious experience. எப்பொழுது நம்முடைய இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஒரு புதிய ஒரு நிலையை நாம் அடைய முடியும் என்றால், ஒரு மாற்றான ஒரு நிலையை நாம் அடைய முடியும் என்றால், எப்பொழுது நாம் தானியேல் வெளிப்படுத்தின விசேஷத்தை புரிந்து கொள்கிறோமோ அப்பொழுது தான் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஒரு மாற்றம் வரும். ஏனென்றால் ஆவிக்குரிய ரீதியாக நாம் ஒவ்வொரு நாளும் வளர்ந்து கொண்டிருக்கிறோம். முதலாவதாக யோவான் படிக்கும்போது, யோவான் வெளிப்படுத்தின விசேஷத்தை அவர் எழுதினார் என்று நாம் அனைவருக்கும் தெரியும். முன்பதாக அவர் எங்கே இருந்து ஆரம்பித்தார்னு பார்த்தீங்கன்னா சுவிசேஷத்தில் ஆரம்பித்தார். ஆனால் அவர் ஆவிக்குரிய ரீதியாக அவர் வளர்ந்து 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 எங்கே போய்விட்டார் என்றால், தீர்க்க தரிசனங்களை தேவன் அவருக்கு கொடுக்கிற நிலைக்கு அவர் சென்று விட்டார். இதுதான் ஆவிக்குரிய வளர்ச்சி. One thing will certainly be understood from the study of Revelation, that the connection between God and His people is close and decided. யாரெல்லாம் தீர்க்க தரிசனம் படிக்கிறார்களோ, இந்த வெளிப்படுத்தல் விசேஷம் படிக்கிறாங்களோ, ஒன்று புரிய வருகிறது என்னவென்றால், தேவன் தம்முடைய ஜனத்தோடு மிக ஐக்கியமாக இருக்க விரும்புகிறார். அவருடைய தொடர்பு மிக நெருக்கமாக இருக்கிறது. யாரெல்லாம் தீர்க்க தரிசனம் படித்து அதை புரிந்து கொண்டு அந்த நிலைக்கு செல்கிறார்களோ அவர்கள் மற்றவர்களை பார்க்கிலும் தேவனோடு அதிக நெருக்கத்தில் இருக்கிறார்கள் என்று இந்த ஸ்டேட்மெண்ட் நமக்கு சொல்லுகிறது. இதை நம்ம இன்னும் நேரோ டவுன் பண்ணோன்னா, இன்னும் சுருக்கினோம் என்றால், சபைக்கு, லவோதிக்கேய சபைக்கு என்ன தேவைப்படுகிறது என்றால், தானியேல் வெளிப்படுத்தின விசேஷத்தில் இருக்கிற தீர்க்க தரிசனம். முக்கியமாக நேரோ டவுன் பண்ணோம் என்றால் தானியேல் 11:40 45 முக்கியமாக பார்த்தோம். முதல் 2 வசனங்கள் தான். இந்த முதல் 2 வசனங்கள் தான் இப்பொழுது சபை படித்து புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் சபை இப்பொழுது என்ன சொல்கிறது என்றால், இந்த வசனம் இன்னும் நடக்கவில்லை, இது நடக்கும் பொழுது தேவன் நமக்கு வெளிப்படுத்துவார் என்று சபை சொல்லுகிறது. ஆனால் இதில் இந்த வசனங்கள் இருக்கிற தீர்க்க தரிசனங்கள் நடந்து முடிந்து விட்டது, இன்னும் நடந்து கொண்டிருக்கிறது. இதை சபை ஆகிய நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வசனத்திலே தானியேல் 11:40 நாம் ஆராய்ந்து வருகிறோம். இதில் 2 முடிவு காலங்கள் இருக்கிறது என்று நாம் படித்தோம். இந்த வசனங்களிலே தானியேல் 11:40-41 நாம் பார்க்கும்போது 2 angels message, first angels message, second angels message. முதலாம் தூது, இரண்டாம் தூது இதில் அடங்கி இருக்கிறது. இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். முதலாம் தூது இந்த வசனத்தில் இருக்கிறது, இரண்டாம் தூது வசனத்தில் இருக்கிறது. தேவன் எப்பொழுது சபைக்கு செய்தியை கொடுக்கிறார்கள்? நாம் நம்ம ஆரம்பத்திலேருந்து இந்த பைபிள் ஸ்டடியை நம்ம படித்து கொண்டு வருகிறோம். ஒரு இருளான ஒரு பீரியட், ஒரு இருளான காலம் இருக்கிறது, இருண்ட காலம் இருக்கும். அந்த இருண்ட காலத்திலே ஜனங்களுக்கு வெளிச்சம் இருக்காது, செய்தி இருக்காது. அப்பொழுது தேவன் என்ன செய்கிறார் என்றால், அந்த வனாந்திரத்திலிருந்து அந்த இருளிலிருந்து ஒரு வெளிச்சத்தை கொடுக்கிறார். அதுதான் அந்த செய்திகள், அதுதான் முத்தூது.
அப்போ இருண்ட காலத்தில் இருக்கிற ஜனங்களுக்கு வருகிறது என்ன வருகிறது என்றால் 2 செய்திகள் தேவன் கொடுக்கிறார். 3 தூதுகளிலே இருளில் இருக்கிற ஜனங்களுக்கு 2 தூதுகளை தேவன் 2 செய்திகளை தேவன் கொடுக்கிறார். இது எப்பொழுது இந்த 2 செய்திகள் முடிகிறதோ 3வது செய்தி தொடங்கும். 3வது செய்தி தொடங்குறப்ப நமக்கு என்ன புரிய வருகிறது என்றால் 2ஆம் செய்தி நிறைவடைந்தது. 3ஆம் செய்தி தொடங்கிறப்ப 2ஆம் செய்தி நிறைவடைகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த 2 செய்திகள் மூலமாக தேவன் சபையிலே இந்த எழுப்புதலையும் இந்த சீர்திருத்தத்தையும் கொண்டு வர பார்க்கிறார். 2 செய்திகளை சபை கொடுக்கிறார். முதல் 2 தூதுகளை தேவன் சபை கொடுக்கிறார். அதில் சபை என்ன செய்ய வேண்டும் என்றால் ரிவைவல் ரிஃபர்மேஷன் அவர்கள் அடைய வேண்டும். அப்போ தேவன் ஒவ்வொரு காலகட்டத்திலும் வேதாகமத்தில் பார்க்கும்போது இந்த 2 தூதுகளை குறிக்கிறார். உதாரணத்துக்கு எலியாவுடைய காலத்தை கொண்டோம் என்றால் 2 தூதுகள் அவர்களுக்கு வந்தது. 2 தூதர்களை தேவன் அனுப்பினார். ஒன்று எலியா இருந்தார். எலியாவுக்கு பிற்பாடு வந்தவர் எலிஷா. அப்போ எலியா என்பதற்கு பொருள் என்னவென்று நாம் பார்த்தோம் என்றால் இங்கே மை காட் இஸ் யாவே, யாவே என்னுடைய தேவன் என்பது யார் எதற்கு அர்த்தம் என்றால் எலியாவுக்கு அர்த்தம். எலிசாவுக்கு மை காட் இஸ் மை சேவியர், தேவன் என் இரட்சகர் என்று அர்த்தம். இப்போ 2 செய்திகள் வந்தது, எலியா செய்தி, எலிஷா, 2 பேர்கள் 2 தூது தேவன் கொடுத்தார். அதே மாதிரி நான் பார்க்கும் பொழுது யோவான் ஸ்நானகன் இயேசு கிறிஸ்து, இயேசு கிறிஸ்து வருவதற்கு முன்பதாக யார் வந்தார்னா யோவான் ஸ்நானகன் வந்தார். அப்போது முதலாவது மை காட் இஸ் யாவே என்பது எலியாவுடைய அர்த்தம். அப்போ எலிஷாவுடைய அர்த்தம் என்னவென்று நான் பார்த்தோம்னா காட் இஸ் மை தேவன் என் ரட்சகர். அப்போ யோவான் சொன்னாங்க வந்த பிற்பாடு யார் வர வேண்டும்? இயேசு கிறிஸ்து வருவார். எப்பொழுதுமே இது நடக்கும். அப்போது இந்த ரிஃபர்மேஷன் எலியா இந்த செய்தியை கொடுக்கும் பொழுது சபை இருளில் இருந்தது, ஆகாப் ராஜா கீழே இருந்தது, இஸ்ரவேல் மூழ்கி போகிற நிலைமையில் இருந்தது. அந்த இருளில் இருந்து 3 வருஷ பஞ்சம் இருந்தது. அந்த இருளிலிருந்து தேவன் என்னத்தை கொடுத்தார் என்றால் எலியா மூலமாக அந்த ரிவைவல் ரிஃபர்மேஷனை சபைக்கு அப்பொழுது கொடுத்தார். அப்போது இந்த செய்தி எப்படி வந்தது என்றால் இந்த செய்தி பீஸ் அண்ட் சேஃப்டி மெசேஜ் கிடையாது. இது சமாதானத்தின் செய்தி கிடையாது. ஒரு சபையிலே ரிவைவல் ரிஃபர்மேஷன் வர வேண்டும் என்றால் அந்த செய்தி வார்னிங் மெசேஜ், எச்சரிப்பின் செய்தி. நாம் எங்கே விழுந்து போனோம், நம்முடைய பாவத்தை சொல்லுகிற ஒரு செய்தியாக இது இருக்கிறது. இது ஒவ்வொரு காலகட்டத்திலும் இது நடக்கிறதாக நாம் பார்க்க முடியுது. எலியா காலத்திலே அவர் வனாந்திரத்தில் இருந்தார். வனாந்திரத்திலிருந்து செய்தி வந்தது. எப்பொழுதுமே இந்த செய்தி வனாந்திரத்திலிருந்து வரும். அப்போது யோவான் ஸ்நானகன் இருக்கும்போது யோவான் ஸ்நானகன் மத்தேயு 3ஆம் அதிகாரத்தில் எங்கேருந்து பேசினார்? வனாந்திரத்திலிருந்து பேசினார். அப்போ 400 வருடம் என்ன ஆனது என்றால் பழைய ஏற்பாடுக்கும் புதிய ஏற்பாடுக்கும் நடுவில் இன்டர் டெஸ்டமெண்டல் பீரியட். அந்த 400 வருடமாக தேவனிடமிருந்து ஒரு செய்தியும் வரவில்லை. இது இருண்ட காலம் என்று நாம் சொல்லுவோம். அதிலிருந்து தேவன் ஒரு வெளிச்சத்தை கட்டளையிட்டார். யார் மூலமாக? யோவான் மூலியமாக. யோவான் 2ஆம் எலியா. 1ஆம் எலியா யார்? எலியா. 1ஆம் எலியா. 2ஆம் எலியா யோவான் ஸ்நானகன் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். Prophets and Kings 1:19. In the days of Ahab, a man of faith and prayer whose fearless ministry was destined to check the rapid spread of apostasy in Israel, Elijah the Tishbite, the word of faith and power was upon his lips, and his whole life was devoted to work of reform. இந்த இஸ்ரேல் தேவனுக்கு விரோதமாக அவர்கள் செய்து கொண்டிருக்கிற காலத்திலே ஒரு மனிதனுடைய ஊழியத்தினாலே அந்த தேசத்திற்கு இந்த சீர்திருத்தம் வந்தது என்று இங்கே அம்மையார் எழுதுகிறார்கள். இந்த சீர்திருத்தம் என்றால் இங்கே எலியாவுடைய மொத்த வாழ்க்கையுமே அவர் எதற்காக சமர்ப்பித்தார் என்றால் இந்த வேலைக்காக, ஒர்க் ஆஃப் ரிஃபார்ம், சீர்திருத்தம், சபையை சீர்திருத்தம் செய்வதற்காகவே அவர் தன்னை ஒப்புவித்தார். அப்போது அவர் அந்த சீர்திருத்தம் செய்ததற்கு அவர் என்ன பயன்படுத்தினார் என்றாமே எழுதுகிறாங்க பாருங்கள். His was the voice of one crying in the wilderness. வனாந்திரத்திலே கூப்பிடுகிறனுடைய சத்தமாக யார் இருந்தார்? இந்த எலியா இருந்தார். டு ரிபியூக் சின் அண்ட் பிரஸ் பேக் த டைட் ஆஃப் ஈவில். அவர் என்னத்தை போதித்தார்? சபையினுடைய பாவத்தை சுற்றி காட்டினார். இஸ்ரவேலுடைய பாவத்தை அவர் சுற்றி காட்டினார். And while he came to the people as a reprover of sin, his message offered the balm of Gilead to the sin sick souls of all who decide to be healed. இது யாருக்கு வந்தது என்றால் அங்கே யாரெல்லாம்
பாவத்தின் கீழ் இருக்கிறார்களோ, முக்கியமாக அவர்களுக்கு இது வந்தது. பாவத்தின் கீழ் இருக்கிறவர்களுக்கு ஒரு ரிப்ரூவர் என்றால் ஒரு எச்சரிப்பின் செய்தியாக, எச்சரிப்பு கொடுக்கிற ஒரு நபராக இவர் திகழ்ந்தார். யாரெல்லாம் இந்த பாவத்திலிருந்து வெளியே வர வேண்டும், நான் சுத்திகரிக்கப்பட வேண்டும் என்று விரும்பினார்களோ, நான் சுகமாக்கப்படும் என்று பட வேண்டும் என்று விரும்பினார்களோ, அவர்களுக்கெல்லாம் இந்த செய்தி வந்தது. எலியாவின் செய்தி யாருக்கு? பாவத்திலிருந்து வெளியே வர வேண்டும் என்று நினைக்கிறவர்களுக்கு இது பீஸ் அண்ட் சேஃப்டி மெசேஜ் கிடையாது என்பதை நீங்களும் நானும் புரிந்து கொள்ள வேண்டும். யோவான் ஸ்நானகன் வந்தார் என்று நாம் படித்தோம். யோவான் ஸ்நானகனுக்கு பின்பதாக இயேசு கிறிஸ்து வந்தார். அப்போ யோவான் ஸ்நானகன் என்னத்தை போதித்தார் என்று நாம் மறுபடியும் பார்ப்போம். மத்தேயு 3:7. பரிசேயரிலும் சதுசேயரிலும் அநேகர் தன்னிடத்தில் ஞானஸ்தானம் பெரும்படி வருகிறதை அவன் கண்டு, விரியன் பாம்பு குட்டிகளே, வருங்கோபத்துக்கு தப்பித்து கொள்ள உங்களுக்கு வகை காட்டினவன் யார்? மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். வருங்கோபத்துக்கு தப்பித்துக்கொள்ள உங்களுக்கு வழி காட்டினவன் யார்? இங்கே யோவான் ஸ்நானகன் தானியேலை குறித்து பேசுகிறார். தானியேல் புஸ்தகத்திலே அவங்களுக்கு வரும் கோபம் என்பது இங்கே எதை சுட்டி காட்டுகிறது என்றால், அந்த 70 AD 70 ரோமர்கள் எருசலேமை அழித்தார்கள். இதுதான் வருகிற கோபம். அவர்கள் என்ன செய்தார்கள் என்றால், தானியேல் புஸ்தகத்தில் இருக்க தீர்க்க தரிசனங்களை யாரெல்லாம் ஆராய்கிறார்களோ அவர்கள் என்ன சொல்லியிருந்தார்கள் என்றால், சபிக்கப்பட்டவர்கள் என்று இந்த யூதர்கள் அவர்கள் சொல்லியிருந்தார்கள். அதனால் அவர்கள் இந்த தீர்க்க தரிசனத்தை படிப்பதை விட்டுவிட்டார்கள். அவர்கள் விட்டுவிட்ட பொழுது அவர்கள் யாரை நிராகரித்தார்கள் என்றால், யோவான் ஸ்நானகனையும் நிராகரித்து விட்டார்கள், இயேசு கிறிஸ்துவையும் அவர்கள் நிராகரித்து விட்டார்கள். அப்போது இந்த தீர்க்க தரிசன வசனங்களை பார்ப்பதற்காகவே இங்கே யார் அனுப்பப்பட்டார்? யோவான் ஸ்நானகன் அவர்களை திரும்பவுமாக தீர்க்க தரிசனத்திற்கு உங்களுடைய பார்வை திருப்புங்கள், ஏன்னால் மேசியா வந்து விட்டார் என்று இங்கே அவர்களுக்கு போதித்தார். ரிஃபர்மேஷன், அவர்களுடைய பாவத்தை சுட்டி காட்டி அவர்கள் எங்கே தப்பி போயிருக்கிறார்கள், எப்படி ரிஃபர்மேஷன் வரும்? தீர்க்க தரிசனத்தை ஆராயும் பொழுது. அப்போது யோவான் ஸ்நானகன் வந்துவிட்ட பிற்பாடு இயேசு கிறிஸ்து வந்தார். இருவரையுமே அவர்கள் நிராகரித்து விட்டார்கள். அப்போது 2 செய்திகள் வந்துவிட்ட பிற்பாடு என்ன ஆகும்? ஷட்டோர். இதான் ஷட்டோர் என்பது பூட்டப்பட்ட கதவு. ஒரு கதவு பூட்டப்பட்டு விட்டது என்றால் அது மிகவும் மீண்டும் திறக்கப்படாது. அப்போ 2 செய்திகள், 2 தூதுகள் கொடுக்கப்பட்டு விட்ட பிற்பாடு கிருபையின் காலம் முடிவடையும். இயேசு கிறிஸ்து வந்தார், 2வது தூதாக வந்தார். வந்துவிட்ட பிற்பாடு என்ன ஆனது என்றால், AD 34 என்னது? ஸ்தேவான் கல்லெறியப்பட்டார். அப்பொழுது அவர்களுக்கு கிருபையின் காலம் முடிவடைந்தது. இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ 2 செய்திகள் வருகிறது. அதுக்கு பிற்பாடு என்ன ஆகிறது என்றால், ப்ரொபேஷன் இஸ் க்ளோஸ்ட், கிருபையின் காலம் முடிவடைகிறது. இதை நாம் அப்போஸ்தலரிலே வாசிக்க முடியும். அப்போஸ்தலர் 7:55. அவன் பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவனாய் வானத்தை அண்ணார்ந்து பார்த்து தேவனுடைய மகிமையும் தேவனுடைய வலது பார்சத்தில் இயேசுவானவர் நிற்கிறதையும் கண்டு. இயேசுவானவர் எழுந்து நிற்கிறார். இது எதை குறிக்கிறது? சேஞ்ச் ஆஃப் டிஸ்பென்சேஷன். சேஞ்ச் ஆஃப் டிஸ்பென்சேஷன் என்றால் என்னவென்றால், தேவன் முன்பதாக பலிமுறைகளை வைத்திருந்தார். அந்த பலிமுறைகள் இயேசு கிறிஸ்துவானவர் அந்த பலிமுறைகளை அவர் நிறைவேற்றினார். அவர் நிறைவேற்றிவிட்ட பிற்பாடு இப்பொழுது அவர் பரலோக கூடாரத்திலிருந்து பூலோக கூடாரத்திலிருந்து பரலோக கூடாரத்திற்கு பணியை செய்ய போயிருக்கிறார். இதை யார் புரிந்து கொள்ளவில்லை என்றால், இந்த யூதர்கள் இவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. அப்போது இந்த சேஞ்ச் ஆஃப் டிஸ்பென்சேஷன் எப்பொழுது இயேசு கிறிஸ்து எழுந்து நிற்கிறாரோ, ஒரு சேஞ்ச் ஆஃப் டிஸ்பென்சேஷன், கிருபையின் காலம் முடிவடைந்தது. யாருக்கு? யூதர்களுக்கு அங்கே கிருபையின் காலம் முடிவடைந்தது. இதை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. அப்போ 2 செய்திகள் வருகிறது, அதுக்கப்புறம் கிருபையின் காலம் முடிவடைகிறது. இப்போ இன்னொரு எலியா வருகிறார். யார் இன்னொரு எலியா? யார் அந்த இன்னொரு எலியா என்று நாம் படிப்போம். வெளிப்படுத்தல் 12:6. ஸ்திரீயானவள் வனாந்திரத்திற்கு ஓடிப்போனால் அங்கே 1260 நாளளவும் அவளை போஷிக்கத்திற்காக தேவனால் ஆயத்தமாக்கப்பட்ட இடம் அவளுக்கு உண்டாயிற்று. 1260 வருடம் இந்த போப்பு மதத்திற்கு கீழாக
538 1798 வரைக்கும் சபை 1260 வருட இருண்ட காலம். இந்த இருண்ட காலம் என்பது வனாந்திரத்தை குறிக்கிறது. வனாந்திரத்திலே சபை இருந்தது. அப்போ அந்த வனாந்திரத்திலிருந்து ஒரு செய்தி வருகிறது. என்ன செய்தி? 3 செய்திகள் வரும், ஆனால் 2 செய்திகள் தான் சபைக்கு வருகிறது. அந்த 2 செய்தி, 2 தூதுகள் யார் கொடுத்தா? 3ஆம் எலியா கொடுத்தார், வில்லியம் மில்லர். வில்லியம் மில்லர் ஒரு தீர்க்கதரிசி என்பது என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அவர் எப்படி எலிசா இருந்தாங்களோ, எப்படி இயேசு கிறிஸ்து யோவான் ஸ்நானகன் இருந்தால், அதே வரிசையில் வில்லியம் மில்லர் வந்து இந்த 2 செய்திகளை கொடுத்தார் என்பதை நீங்களும் நானும் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ எலியா 1ஆம் தூதை கொடுத்தார், எலிசா 2ஆம் தூதை கொடுத்தார். யோவான் ஸ்நானகன் 1ஆம் தூதை கொடுத்தார், இயேசு கிறிஸ்து 2ஆம் தூதை கொடுத்தார். அப்போது இங்கே வில்லியம் மில்லர் வருகிறார், செய்திகளை கொடுக்கிறார். அப்போ வில்லியம் மில்லர் கொடுத்த பிற்பாடு யார் வர வேண்டும்? இயேசு கிறிஸ்து வர வேண்டும். 1ஆம் தூது வந்துவிட்ட பிற்பாடு 2ஆம் தூது. இயேசு கிறிஸ்து வந்தாரா? அவர் வந்தார். எப்பொழுது வந்தார்? ஆகஸ்ட் 11, 1840. வெளிப்படுத்தல் 10ஆம் அதிகாரத்தின் தூதன் கீழே இறங்கி வந்தப்போ இதை நம்ம பைபிள் ஸ்டடியில் படித்து கொண்டே வருகிறோம். இதை வரிசையாக பார்த்தா தான் உங்களுக்கு புரிய வரும். அப்போது முதலாவதாக யோவான் ஸ்நானகன் வந்தார், அதுக்கப்புறம் இயேசு கிறிஸ்து வர வேண்டும். வில்லியம் மில்லர் வந்தார், இயேசு கிறிஸ்து ஆகஸ்ட் 11, 1840. ரெவலேஷன் 10, வெளிப்படுத்தல் 10ஆம் அதிகாரத்தின் தூதன் கீழே இறங்கி வருவதை நீங்களும் நானும் பார்க்க முடியுது. இதை நம்ம ஸ்க்ரீனில் நம்ம பார்ப்போம். இன்னும் கொஞ்சம் படித்து விட்டு நாம் இதை ஆராய்வோம். இப்பொழுது இந்த 2 தூதுகளை தேவன் வெளிப்படுத்தின விசேஷத்தில் மாத்திரமே வைத்துள்ளாரா என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். வேதாகமம் முழுவதுமாக இந்த 2 தூதுகள் காணப்படுகிறது. வேதாகமம் முழுவதுமாக இந்த க்ளோஸ் ஆஃப் ப்ரொபேஷன், கிருபையின் கால முடிவு, வேதாகமம் முழுவதுமாக இது காணப்படுகிறது. 1ஆம் தூது வரும், 2ஆம் தூது வரும், 2ஆம் தூதுக்கு முடிந்துவிட்ட பிற்பாடு 3ஆம் தூது தொடங்கும் பொழுது கிருபையின் காலம் முடிவடையும். இதை நம்ம இப்போ ஸ்க்ரீனில் பார்ப்போம். ஒவ்வொரு காலத்திலுமே நாம் பார்த்தோம், ஒவ்வொரு காலத்திலுமே ஒரு டார்க் பீரியட் என்று இருக்கும். அதாவது இருண்ட காலம். சபை அப்பொழுது வனாந்திர நிலைமையிலே இருக்கும். அப்பொழுது சபைக்கு செய்தி எதுவும் இருக்காது. அப்போ அங்கேருந்து தேவன் என்ன செய்வார் என்றால் சபைக்கு செய்திகளை கொடுப்பார். அப்போ வில்லியம் மில்லர் காலகட்டத்தில் 1260 வருட இருள் இருந்தது. இருண்ட காலத்தில் இருந்தார்கள். தேவன் 1ஆம் செய்தியை 1798 கொடுத்தார். நாம் படித்து கொண்டு வருகிறோம். 1ஆம் தூது 1798 வந்தது. இந்த தூது எப்பொழுது சக்தி பெற்றது என்றால் ஆகஸ்ட் 11, 1840 என்று நாம் படித்தோம். செகண்ட் ஏஞ்சல்ஸ் மெசேஜ், ஃபர்ஸ்ட் ஏஞ்சல்ஸ் மெசேஜ் எம்பவர்ட். ஒரு செய்தி வருகிறது என்றால் அந்த செய்தி சக்தி பெற வேண்டும். இங்கே அந்த செய்தி சக்தி பெற்றது. சக்தி பெற்ற பிற்பாடு 2ஆம் செய்தி, 2ஆம் தூது எப்பொழுது வந்து செகண்ட் ஏஞ்சல்ஸ் மெசேஜ். இது 1842ஆம் ஆண்டு வந்தது என்று நாம் படித்தோம். அடுத்து இந்த செய்தி சக்தி பெற வேண்டும். இந்த செய்தி செகண்ட் ஏஞ்சல்ஸ் மெசேஜ் எம்பவர்ட். இது எப்பொழுது சக்தி பெற்றது? நாம் படித்தோம் ஆகஸ்ட் 12 to 17, 1844. 1844ஆம் ஆண்டு இது சக்தி பெற்றது. இப்பொழுது 3ஆம் தூது சபைக்கு எப்பொழுது வந்தது? இந்த 3ஆம் தூது சபைக்கு 1844 அக்டோபர் 22 3ஆம் தூது வந்தது. அப்போது இங்கே தேவன் சபை இருண்ட காலத்தில் இருக்கும். உதாரணத்துக்கு ஏலியா காலத்தில் இருண்ட காலம் இருந்தது. ஏலியாவை அனுப்பினார் 1ஆம் தூது. 2ஆம் தூது யாரை அனுப்புகிறார்? எலிஷாவை அனுப்புகிறார். யோவான் ஸ்நானகனை 1ஆம் தூதாக அனுப்புகிறார். இயேசு கிறிஸ்துவை 2ஆம் தூதாக அனுப்புகிறார். இப்போ வில்லியம் மில்லர் காலத்தில் வரும்போது இங்கே யார் 1ஆம் செய்தியை கொடுத்தது? வில்லியம் மில்லர் செய்திகளை கொடுக்கிறார். அப்போ வில்லியம் மில்லர் இங்கே செய்திகளை கொடுக்கும்போது இயேசு கிறிஸ்து வரவே எங்கே வந்தார் என்றால் இங்கே வந்தார். ஆகஸ்ட் 11, 1840 ஆட்டமன் எம்பையர் ஃபால். பரலோகத்திலிருந்து ஒரு தூதன் கீழே இறங்கி வருகிறார். வெளிப்படுத்தல் 10ஆம் அதிகாரத்தின் தூதன். அந்த தூதன் வேற யாரும் இல்லை, இயேசு கிறிஸ்து என்று அம்மையார் எழுதுகிறார்கள். அப்போது இங்கே 2 செய்திகள் முடிகிறது. 2 செய்திகள் இங்கே முடிகிறது. 3ஆம் செய்தி இங்கே தொடங்குகிறது. அப்போ இதுக்கு முன்பதாகவே கிருபையின் காலம் முடிந்து விடுகிறது. யாருக்கு? அப்பொழுது இருந்த புரொட்டஸ்டன்ட்களுக்கு கிருபையின் காலம் முடிந்து விடுகிறது. அப்போ 2 செய்திகள் வந்துவிட்ட பிற்பாடு என்ன ஆகிறது என்றால் கிருபையின் காலம்
முடிவடைகிறது. இப்போ முதலாம் தூது, இரண்டாம் தூது, மூன்றாம் தூதை நாம் பார்த்து விட்டோம். நம்முடைய காலத்திற்கும் முதலாம் தூது இருக்கிறது, இரண்டாம் தூது இருக்கிறது. முதலாம் தூது சக்தி பெற வேண்டும். அடுத்து இரண்டாம் தூது செகண்ட் ஏஞ்சல்ஸ் மெசேஜ். இரண்டாம் தூது சக்தி பெற வேண்டும். கடைசியாக மூன்றாம் தூது தேர்ட் ஏஞ்சல்ஸ் மெசேஜ். இந்த தேர்ட் ஏஞ்சல்ஸ் மெசேஜுக்கு அது சக்தி பெற தேவையில்லை என்று அம்மையார் எழுதியிருக்கிறார். கடைசி காலத்தில் வர ஜனங்கள் மூன்றாம் தூது சக்தி பெற அவசியமில்லை, அது அப்படியே அது செல்லும் என்று எழுதியிருக்கிறார்கள். அப்போ நம்ம இதை ஆராய வேண்டும், இது என்னத்தை குறிக்கிறது என்று ஆராய வேண்டும். இப்போது மூன்றாம் தூது இங்கே வந்தது. இந்த மூன்றாம் தூது இவர்களுடைய காலகட்டத்திலே, நம்முடைய காலகட்டத்திலே எப்பொழுது சக்தி பெற்றது என்றால் 2001 செப்டம்பர் 11 ட்வின் டவர் ஃபால். அந்த 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 நிகழ்வு அப்போ யார் கீழே இறங்கி வந்தார்? இயேசு கிறிஸ்து இறங்கி வந்தார். வெளிப்படுத்தல் 18ஆம் அதிகாரத்தின் தூதன் கீழே இறங்கி வந்தார். அப்போ இங்கே என்ன ஆகிறது என்றால் தேர்ட் ஏஞ்சல்ஸ் மெசேஜ் எம்பவர்ட். இது அவருடைய காலகட்டத்திலே இது நடந்தது. அப்போ இங்கே என்ன ஆகிறது என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இது வரைக்கும் நாம் என்ன படித்தோம் என்றால் 2 செய்திகள் வரும். 2 செய்திக்கு பிற்பாடு மூன்றாம் செய்திக்கு முன்பதாக எப்பொழுது மூன்றாம் செய்தி வருகிறதோ அப்பொழுது கிருபையின் காலம் சபைக்கு முடிவு வருகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எலன் ஒயிட் ஒரு ஸ்டேட்மெண்ட் எழுதியிருக்கிறார். இந்த கிருபையின் காலத்துடைய முடிவுக்கு இந்த 2 செய்திகளை குறித்து. முத்தூது என்பது சபையிலே நாம் புரிந்து கொள்ளவில்லை. இன்னும் அநேக சபை அங்கத்தினர்களும் நாம் இன்னும் முத்தூது என்பது என்னவென்று தெரியாமல் இருக்கிறோம். அது தேவனை மகிமைப்படுத்த வேண்டும், தேவனுக்கு பயந்து அவரை மகிமைப்படுத்த வேண்டும், அவருடைய கற்பனையை நாம் கை கொள்ள வேண்டும் என்று மேலோட்டமாக சொல்கிறோமே தவிர தீர்க்கதரிசன அடிப்படையில் இதை எதை குறிக்கிறது என்பது அநேகருக்கு தெரியாது. Selected Messages, Book 1, 60-63. There was a shut door in Noah's day. There was at that time a withdrawal of Spirit of God from the sinful race that perished in the waters of the flood. நோவாவினுடைய காலத்தில் ஒரு கதவு பூட்டப்பட்டது. அந்த பேழையினுடைய கதவு பூட்டப்பட்டது. அப்பொழுது அந்த பேழையின் கதவு பூட்டப்படுகிறது என்றால் என்னவென்றால் தேவன் பரிசுத்த ஆவியானவரின் பணியை நிறுத்தி விடுகிறார். பரிசுத்த ஆவியானவர் இருதயங்களிலே பணி செய்வதை அவர் நிறுத்தி விடுகிறார். அதுதான் ஷட் டோர், க்ளோஸ் ஆஃப் ப்ரொபேஷன். கிருபையின் கால முடிவு என்றால் இனிமே மனம் திரும்புதல் இருக்காது. பரிசுத்த ஆவியானவர் நம்மேல் பணி செய்ய மாட்டார். அதுதான் இங்கே என்னவென்றால் ஷட் டோர், கிருபையின் காலத்துடைய முடிவு. தேர் வாஸ் அ ஷட் டோர் இன் த டேஸ் ஆஃப் ஏப்ரஹாம். ஆபிரகாம் காலத்தில் கூட ஒரு பூட்டப்பட்ட கதவு இருந்தது. அவர்களுக்கும் கிருபையின் காலம் முடிந்தது. எப்பொழுது முடிந்தது? Mercy ceased to please with the inhabitants of Sodom. All but Lot with his wife and 2 daughters were consumed by the fire sent down from heaven. லோத்துடைய காலகட்டத்திலே இந்த தூதர்கள் இருக்கும் பொழுது, தூதர்கள் லோத்துடைய வீட்டுக்கு வரும் பொழுது வெளியே இருக்கிற ஜனங்கள் அவர்களை அறிய வேண்டும் என்று வருகிற பொழுது தூதர்கள் லோத்தை உள்ளே இழுத்து கதவை பூட்டுவார்கள். பூட்டப்பட்ட கதவு சோதோம் குமாராவுக்கு அப்பொழுது கிருபையின் காலம் முடிவடைந்தது. அப்படி என்றால் அவருடைய இருதயத்திலே பரிசுத்த ஆவியானவர் பணி செய்வதை அவர் நிறுத்திவிட்டார். There was a shut door in Christ day. இயேசு கிறிஸ்துவனுடைய காலகட்டத்திலே ஒரு ஷட் டோர் இருந்தது என்று அம்மையார் எழுதுகிறார். இயேசு கிறிஸ்துவ காலத்திலே ஒரு கதவு பூட்டப்பட்டது. The Son of God declared to the unbelieving Jews of that generation, your house is left unto you desolate. இங்கே அப்பொழுது இயேசு கிறிஸ்து ஒரு வசனத்தை சொன்னார். அதை நம்ம வாசிப்போம். மத்தேயு 23:38. மத்தேயு 23:38. இதோ உங்கள் வீடு உங்களுக்கு பாழாக்கி விடப்படும். இதோ உங்கள் வீடு உங்களுக்கு பாழாக்கி விடப்படும். இது கிருபையின் கால முடிவை இது சொல்லுகிறது. இது எதற்கு தேவன் சொன்னார் என்று இங்கே அம்மையார் எழுதுகிறாங்க பாருங்க. லுக்கிங் டவுன் த ஸ்ட்ரீம் ஆஃப் டைம் டு த லாஸ்ட் டேஸ். கடைசி காலத்தை குறித்து அவர் தொலைநோக்கு பார்வையிலே இயேசு கிறிஸ்து பார்த்து இந்த வார்த்தைகளை சொன்னார். கடைசி காலத்தில் வாழ்கிற ஜனங்களுக்கு the same infinite power proclaimed through John
ரெவலேஷன் 3:7. வெளிப்படுத்தல் 3:7 வெளிப்படுத்தல் 3:7 என்ன சொல்கிறது? லவோதிக்கேயா சபைக்கு, பிலதெல்பியா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவென்றால், பரிசுத்தம் உள்ளவரும் சத்தியம் உள்ளவரும் தாவீதின் திறவுகோலை உடையவரும் ஒருவரும் பூட்டக்கூடாத படிக்கு திறக்கிறவரும் ஒருவரும் திறக்கக்கூடாத படிக்கு பூட்டுகிறவரும். பூட்டுகிறவர், கதவை பூட்டுகிறவர். இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார் என்றால், கிருபையின் காலத்தை முடிவுக்கு கொண்டு வருகிறார். பூட்டுகிறவரும் மாயிருக்கிறவர் சொல்லுகிறதாவது, இங்கே பூட்டப்பட்ட கதவு. கடைசி காலத்திலே நம்முடைய காலத்துக்கும் ஒரு பூட்டப்பட்ட கதவு இருக்குது. இங்கே எலன் வைட்டே ஒரு கள்ள தீர்க்கதரிசனி சொல்வதற்கு இந்த ஸ்டேட்மெண்ட்டை உபயோகிப்பார்கள். இதை நம்ம கேர்ஃபுல்லாக படிக்கணும். I was shown in vision and I still believe that there was a shut door in 1844. All who saw the light of the first and second angels' messages and rejected that light were left in darkness. அப்பொழுது இருக்கிற பயனர்ஸ்னும் அம்மையாரும் என்ன நம்பிக்கொண்டிருந்தார்கள் என்றால், மொத்த உலகத்திற்குமே கிருபையின் காலம் முடிவடைந்து விட்டது. ஏனென்றால் அப்பொழுது வில்லியம் மில்லர் அவருடைய போதனையின்படி 1844 இயேசு கிறிஸ்து வரார் என்று அவர்கள் நம்பினார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து அப்பொழுது வரவில்லை. ஆனால் இது எப்பொழுது நடந்தது என்றால், அவர்கள் அம்மையாருக்கு இந்த விஷன் தரிசனம் கிடைப்பதற்கு முன்பதாக அவர்கள் இதை சொன்னார்கள். ஆனால் தரிசனங்கள் வர வர அவர்கள் என்ன சொன்னார்கள் என்றால், மொத்த உலகத்திற்குமாக இது முடிவு பெறவில்லை. அப்போ யாருக்கு முடிவு பெற்றது என்றால், ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் ஏஞ்சல்ஸ் மெசேஜ் அண்ட் ரிஜெக்டட் தட் லைட் வேர் லெஃப்ட் இன் டார்க்னஸ். முதலாம் செய்தி கொடுக்கப்பட்டது, இரண்டாம் செய்தி கொடுக்கப்பட்டது. இந்த இரண்டு செய்திகள் கொடுக்கப்பட்ட பிற்பாடு 1844 அந்த இரண்டு செய்திகளை யாரெல்லாம் நிராகரித்தார்களோ அவர்களுக்கு கிருபையின் காலம் முடிவு பெற்றது. இதுதான் அம்மையார் இங்கே நமக்கு சொல்கிறார்கள். அப்போ முதலாம் தூது இரண்டாம் தூது எங்கே நமக்கு காணப்படுகிறது? அவர்கள் சொன்ன சத்தியம் இந்த சார்ட் 1843 இந்த சார்ட் தான் முதலாம் தூது இரண்டாம் தூது. இதை யாரெல்லாம் நிராகரித்தார்களோ அவர்களுக்கு கிருபையின் காலம் முடிந்துவிட்டது. And those who accepted it and received the Holy Spirit, which attended the proclamation of the message from heaven, and who afterward renounced their faith and pronounced their experience a delusion, thereby rejected the Spirit of God, and it no longer pleaded with them. யாருக்கு கிருபையின் காலம் இங்கே முடிந்தது என்றால், நிராகரித்தவர்கள் கிடையாது. முன்பதாக அவர் நம்பினார்கள். அவர்கள் நம்பிவிட்ட பிற்பாடு அவர்கள் என்ன செய்தார்கள் என்றால், இது ஒரு டெலியூஷன், இது நாங்கள் ஒரு மனப்பிரமையில் இருக்கிறோம் என்று, இங்கே ஒரு வஞ்சகத்தில் இருக்கிறோம் என்று அவர்கள் யாரெல்லாம் சொன்னார்களோ அவர்களுக்கு கிருபையின் காலம் இங்கே முடிவடைந்தது. அப்பொழுது தேவன் என்ன செய்தார் என்றால், அவர்கள் பரிசுத்த ஆவியானவர்கள் அவர்கள் நிராகரித்து விட்டார்கள். அவர்கள் நிராகரிக்கும் பொழுது என்ன ஆனது என்றால், பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் மீது பணி செய்வதை நிறுத்திவிட்டார். அப்போது ஒரு முறை ஒரு வெளிச்சத்தை அக்செப்ட் செய்து, அதாவது ஏற்றுக்கொண்டு அதை நிராகரிக்கிறவர்களுக்கு கிருபையின் காலம் முடிவருது. அப்போ செவன்த் டே அட்வென்டிஸ்ட் திருச்சபையினராக நாம் முதலாக இந்த இரண்டு சாற்றையும் ஏற்றுக்கொண்டோம். மறுபடியுமாக இதை விட்டுவிட்டோம். இப்பொழுது மறுபடியுமாக தேவன் கொடுக்கிறார். இந்த மறுபடியும் இந்த இரண்டு செய்திகள் வருகிறது. இந்த சார்ட்ஸ் மூலமாக இந்த செய்திகள் வருகிறது. இதை யாரெல்லாம் நிராகரிக்கிறோமோ நமக்கு கிருபையின் காலம் முடிவடையும். இதை தான் எரேமியா 6:16 ஒரு காலகட்டத்தில் இந்த சார்ட்ஸ், மெசேஜ் ஆஃப் த சார்ட்ஸ் என்று சொல்லுவார்கள். இது மிக குளோரியஸ் மெசேஜ். இது இந்த சார்ட்ஸை கொண்டு வரும்போது அனைவரும் எழுந்து உட்கார்ந்து இதை ஊக்கமாக கவனிப்பார்கள். ஏனென்றால் தீர்க்க தரிசனம் இது முதலாம் தூது இரண்டாம் தூது என்று. எரேமியா நம் அனைவருக்கும் தெரிந்த வசனம்தான். மறுபடியுமாக தேவன் நம்மை அழைக்கிறார். எரேமியா 6:16 வழிகளிலே நின்று பூர்வ பாதைகள் எவை என்று கேட்டு விசாரித்து நல்ல வழி எங்கே என்று பார்த்து அதிலே நடவுங்கள். நீங்கள் வழிகளிலே நின்று பூர்வ பாதை, நம் பழையதாக விட்டுவிட்ட பாதை இருக்கிறது அல்லவா, அந்த பாதையை பார்த்து, இதுதான் அந்த பாதை, அந்த பாதையை பார்த்து நீங்கள் நடவுங்கள். அப்பொழுது உங்கள் ஆத்மாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். நான் அப்பொழுது உங்களுக்கு என்னத்தை கொடுக்கிறேன்? இளைப்பாறுதல். பரிசுத்த ஆவியானவரை நான் கொடுக்கிறேன் என்று தேவன் இங்கே நமக்கு சொல்லுகிறார். அப்போ யாரெல்லாம் இந்த சார்ட்ஸ் மெசேஜை, இந்த செய்திகளை நிராகரிக்கிறார்களோ அவர்களிடம் இந்த பரிசுத்த ஆவியானவர் எடுத்துக்கொள்ளப்படுவார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். These two classes are brought to view in the vision. Those who declared the light which they had followed a delusion, and the wicked of the world who have rejected the light had been rejected of God. No reference is made to those who had not seen the light
அண்ட் தேர்ஃபோர் நாட் கில்ட்டி ஆஃப் இட்ஸ் ரிஜெக்ஷன். யாரெல்லாம் இதை பார்த்து இதை படித்து இதை புரிந்து கொண்டு மறுபடியுமாக இவர்கள் இதை விட்டுவிட்டார்களோ அவர்கள் இந்த வெளிச்சத்தை நிராகரித்தார்கள், தேவனையும் நிராகரித்து விட்டார்கள். ஆனால் யாருக்கெல்லாம் இந்த செய்தி தெரியவில்லையோ அவர்களை தேவன் வந்து ஒரு கில்ட்டி, அவர்களை தேவன் பிடித்து கொள்ளவில்லை. ஏனென்றால் அவர்களுக்கு மெய்யான அறிவு அவர்களுக்கு இல்லாமல் இருக்கிறது. மற்ற சபையினர்களுக்கு அந்த அறிவு இதை கேட்காதவருக்கு இல்லை. ஆனால் யாருக்கும் பூர்ண அறிவு இருந்தது? செவன்த் டே அட்வென்டிஸ்ட் சபைக்கு இருந்தது. அந்த சபைக்கு கிருபையின் காலம் முடிவடைகிறது. யாருக்கு இந்த கிருபையின் காலம் முடிவடையும்? முன்பதாக சபைக்கு முடிவடையும். ஏன் முடிவடைகிறது என்றால், யாருக்கெல்லாம் தேவன் பரலோகத்திலே என்ன பணி செய்து கொண்டிருக்கிறார், இப்பொழுது என்ன பணி செய்து கொண்டிருக்கிறார் என்று தெரியவில்லையோ அவர்கள் அனைவருக்குமே கிருபையின் காலம் முடிவடையும். சபையிலே இருந்து கொண்டு சபையிலே நாம் வேதத்தை ஆராய்ந்து இன்னும் தேவன் பரலோகத்தில் என்ன பணி செய்து கொண்டு வருகிறார் நமக்கு தெரியாமல் இருந்தோம் என்றால் நமக்கு கிருபையின் காலம் முடிவடையும், நாம் ரட்சிப்பை இழந்து போவோம். இது யாருடைய காலத்தில் நடந்தது என்றால் யூதர்களுடைய காலத்தில் நடந்தது, வில்லியம் மில்லர் காலத்திலும் இது நடந்தது. இதை நாம் வாசிப்போம். கிரேட் கான்ட்ரவர்சி 430. It is those who by faith follow Jesus in the great work of atonement who receive the benefits of his mediation in their behalf, while those who reject that light which brings to view this work of ministration are not benefited thereby. பரலோகத்திலே இயேசு கிறிஸ்து செய்கிற பணியை படித்து புரிந்து கொண்டு அதன்படி தங்களை மாற்றிக்கொள்ளுவர்களுக்கு மாத்திரமே தேவன் பரலோகத்தில் செய்கிற அந்த ஆசாரிய வேலை மூலியமாக வருகிற பலன் அவங்களுக்கு வரும். யாரெல்லாம் அதை புரிந்து கொள்ளவில்லையோ அவர்கள் என்னங்க they are not benefited by thereby, அவர்களுக்கு அதனால் ஒரு பிரயோஜனமே கிடையாது. அப்போ இப்பொழுது தேவன் என்ன பணி செய்து கொண்டிருக்கிறார்? தேவன் இப்பொழுது உயிரோடு இருக்கிறவங்களுக்கு நியாய தீர்ப்பு நடந்து கொண்டிருக்கிறது. சபையில் நீங்கள் யாரெல்லாம் கேளுங்க, என்ன போதகர்கள் வேணும் நீங்கள் கேளுங்க, இப்பொழுது தேவன் மரணித்தவர்களுக்கே தீர்ப்பு செய்து கொண்டிருக்கிறார். நியாயராசிரிப்பு சட்டம் வரும் பொழுதே தேவன் உயிரோடு இருக்கிறவங்களுக்கு நியாய தீர்ப்பு செய்வார். அது வரைக்கும் நீங்கள் பீஸ்ஃபுல்லாக இருக்கலாம், நீங்கள் சமாதானமாக இருக்கலாம். நியாயராசிரிப்பு சட்டம் வந்த பிற்பாடு நாம் நிற்க வேண்டும் என்று சொல்கிறவர்கள், இது ஒரு கள்ள போதனை சபையில் இருக்கிறது. அதாவது நமக்கு இன்னும் தேவன் இன்னும் வெளிப்படுத்தலை. அப்போ 2001 தேவன் என்ன செய்தார் என்றால் உயிரோடு இருக்கிறவர்களுக்கு நியாய தீர்ப்பை தொடங்கினார். அப்போ இந்த உயிரோடு இருக்கிறவங்களுக்கு நியாய தீர்ப்பு தொடங்கிட்டார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நாம் எங்கே போக வேண்டும்? தானியேல் 11:40 போக வேண்டும். ஏன் தானியேல் 11:40? ஏன்னால் இருளில் இருக்கிற ஜனங்களுக்கு 2 செய்தி கொடுக்கிறார். அந்த 2 செய்தியின் முடிவில் தான் கிருபையின் காலம் முடிவடைகிறது. அப்போது நம்முடைய காலகட்டத்தில் இது எப்பொழுது நடந்ததுன்னு நம்ம ஆராய இருக்கிறோம். The Jews had refused to seek him in the only way whereby he could then be found through the ministration in the sanctuary in heaven. யூதர்கள் இயேசு கிறிஸ்துவை எப்படி விட்டுவிட்டார்கள் என்றால், அவர்கள் ஆசரிப்பு கூடாரத்திலே இயேசு கிறிஸ்து செய்கிற பணியை அவர்கள் இன்னும் புரிந்து கொள்ளவில்லை. அவர்கள் பலிகளை அவர்கள் புரிந்து கொள்ளாமல் அவர்கள் அந்த பலியிட்டு வந்தார்கள். அவர்கள் இயேசு கிறிஸ்து பூலோகத்துக்கு அவர் மரணிக்க இருக்கிறார், மறுபடியுமாக பரலோகத்துக்கு சென்று அந்த பணியை மறுபடியுமாக தொடங்க இருக்கிறார் என்பது அவங்களுக்கு தெரிந்திருந்ததானால் அவர்கள் நிராகரித்திருக்க மாட்டார்கள். Therefore they found no communion with God. To them the door was shut. அவர்களுக்கு கதவு பூட்டப்பட்டது. ஏன்? அவர்கள் தேவன் என்ன பணி செய்கிறார், சேஞ்ச் ஆஃப் டிஸ்பென்சேஷன், பரலோகத்தில் என்ன பணி செய்கிறார் என்று அவர்களுக்கு தெரியவில்லை. Men cannot with impunity reject the warning which God in mercy sends them. இயேசு கிறிஸ்து தேவன் கிருபையின் மூலியமாக தேவன் கொடுக்கிற இந்த செய்திகளை ஒருவருமே நிராகரிக்கக்கூடாது. A message was sent from heaven to the world in Noah's day and their salvation depended upon the manner in which they treated the message. நோவா காலத்திலே ஜனங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அவர்களுடைய ரட்சிப்பு எதை நோக்கி அவர்களுடைய ரட்சிப்பு அஸ்திபாரப்பட்டிருந்தது என்றால், தேவன் ஒரு செய்தியை நோவா மூலியமாக கொடுத்தார். ஜலப்பிரளயம் வரப்போகிறது. அதை அவர்கள் எப்படி கையாண்டார்களோ அதன்படியே அவர்களுடைய ரட்சிப்பு இருந்தது. Because they rejected the warning, the Spirit of God was withdrawn from the sinful race and they perished in the waters of flood. அப்பொழுது நோவா காலத்திலே கிருபையின் காலம் முடிவடைந்தது. அப்பொழுது என்ன ஆனது? The Spirit of God was withdrawn. பரிசுத்த ஆவியானவரை தேவன் எடுத்துக்கொண்டார். In the time of Abraham, mercy ceased to plead with the guilty inhabitants of Sodom
all but Lot with his wife and 2 daughters were consumed by the fire sent down from heaven, so in the days of Christ. ஆபிரகாமுடைய காலத்திலும் தேவன் கிருபையின் மூலமாக 2 செய்திகளை கொடுத்தார். அந்த 2 செய்திகளை அவர்கள் நிராகரித்தார்கள். சோதோம் கோமோரா பட்டணத்தினர் அவர்கள் கிருபையின் காலம் முடிவடைந்தது. இதே தான் இயேசு கிறிஸ்துடைய காலத்திலும் 2 செய்திகள் வந்தது. யோவான் ஸ்நானகன், இயேசு கிறிஸ்து. அவர்கள் செய்திகளை நிராகரித்தார்கள். கிருபையின் காலம் முடிவடைந்தது. அப்போ நம்மளுடைய காலத்துக்கு, கடைசி காலத்தில் நாம் வில்லியம் மில்லருடைய காலத்துக்கு 2 செய்திகள் அவர் கொடுத்தார். நமக்கு லவோதிக்கிய சபைக்கு 2 செய்திகள் இருக்கிறது. அது எப்பொழுது வந்தது என்பதை நாம் படிப்போம். நம்முடைய காலத்திலே முதலாம் செய்தி 1989 வந்தது. நம்ம அந்த ஆண்டை படித்தோம். இது எங்கே இருக்கிறது? தானியேல் 11:40 இருக்கிறது. அப்போது எனக்கு என்னுடைய காலத்தில் நான் இருண்ட காலத்தில் இருந்தேன், எனக்கு இருக்கிறேன் என்று எனக்கு புரிய வேண்டும். அது என்ன இருண்ட காலம்? 126 வருடங்கள் என்று நாம் படித்தோம். 2520 என்று நாம் படித்தோம். என்னவென்றால் 1863 1989 வரைக்கும் இந்த இருண்ட காலம். 1863 இந்த சார்ட் சபை கொடுக்கப்பட்ட அஸ்திபாரத்தை நிராகரித்தார்கள். அப்பொழுது இருந்து இது இருண்ட காலம். இதுக்கு அப்புறமாக தேவன் யாரை அனுப்ப வேண்டும்? தேவன் எலியாவை அனுப்ப வேண்டும். 3 எலியா வந்தாச்சு. முதலாவதாக எலியா வந்தார், யோவான் ஸ்நானகன் வந்தார், வில்லியம் மில்லர் வந்தார். 3ஆம் எலியா இங்கே வந்தாச்சு. நமக்கு கடைசியாக ஒரு எலியா அனுப்பப்படுகிறார். அந்த எலியா என்ன செய்தார்? யார் அந்த எலியா? இந்த பைபிள் ஸ்டடி படிக்கிற நமக்கு தெரியும். டர்ட் பிரஷ் மேன். வில்லியம் மில்லருடைய கனவுலே 7 முறை சிதறடித்தல் இருக்குது. அந்த 7 முறை இது இந்த காலகட்டத்திற்குள்ளாக தேவன் வில்லியம் மில்லருக்கு கொடுத்த சத்தியத்தை, சபை கொடுத்த சத்தியத்தை சிதறப்பட்டு விட்டது. இங்கே தேவன் மறுபடியுமாக ஒரு எலியாவை அனுப்புகிறார். இப்போ எலியா வந்துவிட்ட பிற்பாடு என்ன ஆக வேண்டும்? எலிசா வர வேண்டும். யோவான் ஸ்நானகன் வந்துவிட்ட பிற்பாடு இயேசு கிறிஸ்து வர வேண்டும். அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து 8/11 ஆகஸ்ட் 11 இயேசு கிறிஸ்து வர வெளிப்படுத்தல் 10ஆம் அதிகாரம். இங்கே யார் கீழே இங்கே வந்தார்னா முதலாம் தூது சக்தி பெறுகிறது. 2001 9/11. இங்கே பார்த்தீங்க 8/11 9/11. இதுதான் பால்மோனை. தேவன் எண்கள் துவாரமாக சபையிடம் பேசுவார். அது 8/11 தேவன் இங்கே சபைக்கு சொல்கிறார். இங்கே வெளிப்படுத்தல் 18ஆம் அதிகாரத்தின் தொடர்ந்து இயேசு கிறிஸ்து இங்கே வில்லியம் மில்லர் மாதிரி ஒரு எளிய சபைக்கு வந்தார். டர்ட் பிரஷ்மேன் வந்தார். அதுக்கப்புறம் அவர் சத்தியங்களை சபை கொடுத்தார். சபை கொடுத்த பிற்பாடு இயேசு கிறிஸ்து கீழே இறங்கி வந்தார் என்பதை நீங்களும் நானும் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ 2ஆம் தூது எப்பொழுது வந்தது என்றால் ஜூலை 18, 2020. இதை நாம் வருகிற ப்ரெசன்டேஷன்களில் நாம் படிக்க இருக்கிறோம். 2ஆம் செய்தி எப்பொழுது சக்தி பெற்றது என்றால் ஜூலை 23, 2023. இரண்டாம் செய்தி இங்கே சக்தி பெற்றுவிட்டது. இப்பொழுது மூன்றாம் செய்தி எப்பொழுது வர வேண்டும் என்றால் சண்டே லா நியாயராசிரிப்பு. அப்போ இந்த நியாயராசிரிப்பு சட்டம் வரும் பொழுது 3ஆம் தூது வரும். 3ஆம் தூதுக்கு சக்தி பெற தேவையில்லை கடைசி காலத்திற்கு என்று அம்மையார் எழுதிவிட்டார்கள். நோ நீட் எம்பவர்மெண்ட். சக்தி பெறுகிறதுக்கு அவசியம் இல்லை, அது தானாக செல்லும் என்று அம்மையார் எழுதியிருக்கிறார்கள். அப்போது நியாயராசிரிப்பு சட்டம் வருவதற்கு முன்பதாக சபைக்கு 2 செய்திகள், முதலாம் தூது, 2ஆம் தூது. எப்படி ஒவ்வொரு காலகட்டத்திலும் 2 தூதுகள் கொடுக்கப்பட்டதோ அதே மாதிரி 2 தூது கொடுத்துவிட்ட பிற்பாடு 3ஆம் தூதுக்கு முன்பதாக செவன்த் டே அட்வென்டிஸ்ட் திருச்சபையினருக்கு இங்கே கிருபையின் காலம் முடிவடைகிறது. அப்போ எனக்கு இதை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் எனக்கு என்ன தெரிய வேண்டும் என்றால் தேவன் உயிரோடு இருக்கிறவங்களுக்கு நியாய தீர்ப்பை இங்கே தொடங்கிவிட்டார் என்று எனக்கு தெரிய வேண்டும். இங்கே எனக்கு இது தெரிய வேண்டும் என்றால் தானியேல் 11:40 முதலாம் தூது எப்பொழுது வந்தது என்று எனக்கு தெரிய வேண்டும். 1989. அதான் இந்த 1989 என்கிற ஆண்டு. இது தானியேல் 11:40. இப்போ இந்த 2 செய்திகளுடைய முடிவில் என்ன நடக்க இருக்கிறது என்றால் நாம் இப்பொழுது இங்கே இருக்கிறோம். 2023 கடந்தாச்சு. இங்கே ஒரே ஒரு ஸ்டெப்பு தான் இருக்குது நியாயராசிரிப்பு சட்டம் வருவதற்கு. இங்கே கிருபையின் காலம் முடியாது. அந்த ஒரு வேர்ஜ், அந்த ஒரு இடத்துல நாம் இருக்கிறோம் என்பதை நீங்களும் நானும் புரிந்து கொள்ள வேண்டும். Prophets and Kings 7:15, 7:16. Today in the spirit and power of Elias
and of John the Baptist, messengers of God's appointment, are calling the attention of judgment-bound world to the solemn events soon to take place in connection with the closing hours of probation and the appearance of Jesus Christ as kings and Lord of Lords. Today, இன்றைக்கு, அதாவது கடைசி காலத்தில் இப்பொழுது நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த காலகட்டத்திலே எப்படி யோவான் ஸ்நானங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணி ஒரு இருந்ததோ அதே பணியை இப்பொழுது யோவான் ஸ்நானங்களுக்கு என்ன பணி என்றால், யோவான் ஸ்நானங்களுக்கு தேவன் என்ன பண்ணி கொடுத்தார் என்றால், கிருபையின் காலம் முடிவடைய இருக்கிறது. நீங்கள் மனம் திரும்புவதற்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள் என்று அவர் சொன்னார். கிருபையின் காலத்துடைய முடிவு. அதே வேளை தான் நமக்கும் கடைசி காலத்தில் நாம் இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நமக்கு என்னவென்றால் கிருபையின் காலம் சபைக்கு முடிய இருக்கிறது. இப்பொழுது முடிய இருக்கிறது. அதனால் நாம் என்ன செய்ய வேண்டும்? மனம் திரும்ப வேண்டும். மனம் திரும்ப வேண்டும் என்றால் நம் பாவம் நமக்கு தெரிய வேண்டும். நம்ம எங்கே விழுந்து போனோம் என்று தெரிய வேண்டும். நாம் இங்கே விழுந்து போனோம். அப்போ சீர்திருத்தம் வர வேண்டும் என்றால் இயேசு கிறிஸ்து வர வேண்டும். நமக்கு இயேசு கிறிஸ்து எப்படி வருவார் என்றால், இந்த 2 சார்ட்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா நடுவில் சிலுவை இருக்கும். இயேசு கிறிஸ்து, இதை அம்மையார் ராக் ஆஃப் ஏஜஸ் இயேசு கிறிஸ்துன்னு சொல்ல. இயேசு இந்த சார்ட்ஸ் நம் வீட்டில் இருந்தால் ஒழிய நமக்கு எழுப்புதல் வராது, சீர்திருத்தம் வராது. இந்த ஜட்ஜ்மெண்ட் ஆஃப் லிவிங் 9/11/2001 உயிரோடு இருக்கிறவங்களுக்கு நியாய தீர்ப்பு தொடங்கினது என்று அநேக வசனங்கள் நாம் படித்தோம். இப்பொழுது ஏசாயா புஸ்தகத்திலேருந்து நாம் பார்ப்போம். ஏசாயா 40 நான் வாசிக்கிறேன். ஏசாயா 40. என் ஜனத்தை ஆற்றுங்கள், தேற்றுங்கள். எருசலேமுடன் பட்சமாய் பேசி அதன் போர் முடிந்தது என்றும் அதன் அக்கிரமம் நிவிர்த்தியாயிற்று என்றும் அது தன் சகல பாவங்களின் நிமித்தமும் கர்த்தரின் கையில் இரட்டிப்பாய் அடைந்து தீர்ந்தது என்றும் அதற்கு கூறுங்கள் என்று உங்கள் தேவன் சொல்லுகிறார். அதன் அக்கிரமம் நிவர்த்தியானது. எருசலேமுடன் பேசுங்கள், அதன் அக்கிரமம் நிவர்த்தியான. அக்கிரமம் இப்பொழுது நிவர்த்தி செய்யப்படும்? நியாய தீர்ப்பின் நாளிலே, அதாவது பாவ நிவர்த்தியின் நாளில் தான் அக்கிரமம் நிவர்த்தியாக்கப்படும். அப்போ உங்களுக்கு அக்கிரமம் நிவர்த்தியாக்கப்பட்டது என்று சொல்லி, அப்போ ஜட்ஜ்மெண்ட், நியாய தீர்ப்பு நடக்கிறது. ஆனால் இது உயிரோடு இருக்கிறவங்களுக்கு தான் நியாய தீர்ப்பு என்று எப்படி சொல்ல முடியும் என்றால், அடுத்த 3 வசனம் நாம் வாசிப்போம். கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவாந்திர வெளியிலே நம்முடைய தேவனுக்கு பாதையை சேவை பண்ணுங்கள் என்றும், பள்ளமெல்லாம் உயர்த்தப்பட்டு சகல மலையும் குன்றும் தாழ்த்தப்பட்டு கோணலானது செவ்வையாகி கரடு முரடானவை சமமாக்கப்படும் என்றும். வசனம் 5, கர்த்தரின் மகிமை வெளியரங்கமாகும், மாம்சமான யாவும் அதை ஏகமாய் காணும். மாம்சமான யாவும் ஏகமாய் காணும். அப்போ மாம்சமான யாவும் ஏகமாய் காணும் என்பது உயிரோடு இருக்கிறவர்களை குறிக்கிறது. உயிரோடு இருக்கிறவங்களுக்கு இங்கே நியாய தீர்ப்பு தொடங்கிவிட்டது. அப்போது எனக்கு நான் கிருபையின் காலம் முடிய போகிறது என்று எனக்கு தெரிய வேண்டும் என்றால், தேவன் சபைக்கு 2 செய்திகளை கொடுத்தார் என்று எனக்கு தெரிய வேண்டும், கொடுக்கிறார் என்று தெரிய வேண்டும். அந்த 2 செய்திகள் எப்பொழுது ஆரம்பித்தது என்று எனக்கு தெரிய வேண்டும். அதை எனக்கு புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் தானியேல் 11:40 செல்ல வேண்டும். அங்கேதான் 1989 என்கிற தேதியை தேவன் வைத்திருக்கிறார். அந்த தேதியின் மூலமாக தான் நம்முடைய சபைக்கு வேண்டிய அனைத்து ஞானத்தையும் அந்த வசனத்தில் தேவன் வைத்திருக்கிறார். சபையிலே அநேக கள்ளப்போத்துக்கள் வருவார்கள் கடைசி காலத்தில். யார் அந்த கள்ளப்போதர்கள் என்று நாம் வாசிப்போம். 8 testimonies for the church, page 9. What is our work? நம்முடைய வேலை என்ன? The same that is given to John the Baptist. யோவான் ஸ்நானங்கள் கொடுக்கப்பட்ட அதே வேலை தான். Of whom we read, in those days came the John the Baptist preaching in the wilderness of Judea, Matthew 3:1-3. All who are truly engaged in the work of the Lord for these days will have decided message to bear. கடைசி காலத்திலே போதிக்கிறவர்களுக்கு யோவான் ஸ்நானங்கள் மாதிரி ஒரு டிசைடட் மெசேஜ், தெளிவான செய்தி. அது தெளிவான செய்தி என்னால் கிருபையின் காலம் முடிவடைகிறது சபைக்கு. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள். Read the first few verses of 40th chapter of Isaiah. இப்பொழுது நாம் வாசித்தோம் அல்லவா, ஏசாயா 40:1-5 few verses. இந்த வசனங்களை நீங்கள் வாசிங்க என்று அம்மையார் எழுதுகிறார். This chapter is filled with instruction appropriate for this time. இந்த காலத்தில் வாழ்கிறவர்களுக்கு தெளிவான எச்சரிப்பு அந்த வசனங்களிலே இருக்கிறது, தெளிவான செய்தி அங்கே இருக்கிறது. The word of the Lord is to us, repent ye prepare the way for revival for my work. நீங்கள் என்ன செய்யுங்க, உங்களுக்கு 2 செய்திகளை நான் கொடுக்கிறேன், உங்களுக்குள் எழுப்புதல் வர வேண்டும். இந்த செய்திகளை நீங்கள் இந்த சார்ட்ஸ் மூலமாக ஏற்றுக்கொள்ளும் பொழுது என்ன வரும் என்றால் எழுப்புதல் வரும் என்று இங்கே சொல்கிறார்கள். அப்போது மத்தேயு 24
இயேசு கிறிஸ்து மறுபடியுமாக வரப்போகிறார், அதற்கான அடையாளங்கள் என்ன என்று கேட்கும் பொழுது அநேக கள்ள தீர்க்கதரிசிகளும் கள்ளப்போதகர்களும் சபையில் வருவார்கள். யாரெல்லாம் இந்த கிருபையின் காலம் முடிவடைகிறது இப்பொழுது கிடையாது, நியாயராசிரியர் சட்டம் அந்த பிற்பாடு தான் நமக்கு சபைக்கு முடிவடையும் சொல்கிற அனைவருமே கள்ளப்போதகர்கள். அதை நீங்களும் நானும் புரிந்து கொள்ள வேண்டும். அக்டோபர் 22, 1844 ஒரு ப்ரொபேஷன் க்ளோஸ்ட், அதாவது கிருபையின் காலம் 1844 பூட்டப்பட்டது. யாருக்கு பூட்டப்பட்டது? அப்பொழுது முதலாம் செய்தி இரண்டாம் செய்தி கொடுக்கப்பட்ட காலத்திலே வில்லியம் மில்லர் செய்திகளை கேட்டு இந்த சார்ட்ஸை யாரெல்லாம் நிராகரித்தார்களோ, இந்த 2 செய்திகள் நிராகரித்தவர்களுக்கு அது பூட்டப்பட்டது. அப்போது நமக்கு அதே செய்தி வருகிறது, 2 செய்திகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த சார்ட்ஸ் செய்திகளை நாம் நிராகரிக்கும் பொழுது நாமும் நம் ரட்சிப்பை இழந்து போவோம். நாம் இந்த காலகட்டத்திலே அம்மையார் ஒரு கோட் எழுதியிருக்கிறார்கள். அது என்ன கோட் என்றால், நியாயத்தீர்ப்பு தொடங்கும் பொழுது நியாயத்தீர்ப்பு முடியும், நியாயத்தீர்ப்பு தொடங்கும் பொழுது நியாயத்தீர்ப்பு முடியும். இது என்னவென்று நாம் பார்ப்போம். Christ Objects Lessons 123. Again these parables teach that there is to be no probation after judgment. நியாய தீர்ப்பு வந்துவிட்ட பிற்பாடு அதுக்கப்புறம் கிருபையின் காலம் இருக்காது என்று அம்மா எழுதுகிறார்கள். இது அனைவருக்கும் தெரியும். ஆனால் அடுத்து பாருங்க. When the work of gospel is completed, there immediately follows the separation between the good and evil, and the destiny of each class is forever fixed. இங்கே நியாய தீர்ப்பு என்று அம்மையார் எழுதிவிட்டார்கள். அதுக்கப்புறம் கிருபையின் காலம் இல்லை என்று சொல்லுகிறார்கள். ஆனால் இதுக்கப்புறம் 2 வகுப்பினர்கள் பிரிக்கப்படுகிறார்கள் என்று இங்கே அம்மையார் சொல்கிறார்கள். இதை எதை குறித்து எழுதுகிறார்? இந்த ஸ்டேட்மெண்ட்டை வச்சுட்டு நாம் அநேகர் என்ன சொல்கிறார்கள் என்றால், நியாயராசிரியர் சட்டம் வந்த பிற்பாடு தான் என்ன இருக்கிறது, கிருபையின் காலம் முடிவடைகிறது என்று சொல்கிறார்கள். இதை நம்ம ஸ்க்ரீனில் பார்ப்போம். 2 செய்திகள் வில்லியம் மில்லர் மூலியமாக இங்கே 2 செய்திகள் வந்தது. 2 செய்தி, 3ஆம் செய்தி இங்கே வருகிறது. இதற்கு முன்பதாக கிருபையின் காலம் முடிவடைந்து சபையில் இருக்கிற புரொட்டஸ்டன்ட் சபைகளுக்கு இந்த செய்தி கொடுக்கப்பட்டது. அப்போ இங்கே இருந்து சபைக்கு SDA சபை, இங்கே இருந்து இங்கே கிருபையின் காலம் முடிவடைந்து தேவன் சபையை கூட்டினார், SDA சபையாக இங்கே கூட்டினார் என்று நம் அனைவருக்கும் தெரியும். இப்பொழுது நாம் வாழ்கிற காலகட்டத்திலே நியாய தீர்ப்பு இங்கே நடந்து கொண்டிருக்கிறது. உயிரோடு இருக்கிறவங்களுக்கு நியாய தீர்ப்பு இங்கே தொடங்கினது. 2 செய்திகள் கொடுக்கப்பட்டு வருகிறது. 3ஆம் செய்தி இங்கே வருகிறது, தேர்ட் ஏஞ்சல்ஸ் மெசேஜ். இந்த 3ஆம் செய்திக்கு முன்பதாக கிருபையின் காலம் 70 அட்வென்டிஸ்ட் சபைக்கு இங்கே முடிவடையும். இங்கே முடிவடையும் பொழுது நியாயராசிரியர் சட்டம் வரும்பொழுது என்ன ஆகிறது என்றால், 144,000 பேர் சேகரிக்கப்படுகிறார்கள். இவர்களுக்கு உயிரோடு இருக்கவங்களுக்கு 70 அட்வென்டிஸ்ட் திருச்சபையினர்களுக்கு கிருபையின் காலம் முடிவடைந்து 144,000 பேர் வந்துவிட்ட பிற்பாடு நியாய தீர்ப்பு அவர்களுக்கு முடிந்து விடுகிறது. இதுக்கப்புறம் இன்னொரு நியாய தீர்ப்பு தொடங்கிறது. யாருக்கு? 11th hour ஒர்க்கர்ஸ், 11ஆம் மணி வேலையாட்கள். மற்ற சபையினர்களுக்கு இந்த 144,000 பேரை வைத்து தேவன் இந்த வெளியே இருக்கிறவர்களை கூட்டி சேர்க்கிறார். இவர்களுக்கு நியாய தீர்ப்பு இப்பொழுது நடக்கிறது. அப்போது இவர்களுக்கு கிருபையின் காலம் மொத்த உலகத்துக்குமே 12:1, தானியேல் 12:1, மொத்த உலகத்துக்குமே கிருபையின் காலம் முடிவடைகிறது என்பதை நீங்களும் நானும் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ சபைக்கு இப்பொழுது வருகிற செய்தி, சபைக்கு தேவை ரிவைவல் அண்ட் ரிஃபர்மேஷன், சீர்திருத்தம், எழுப்புதல். இது வர வேண்டும் என்றால் தேவன் என்னத்தை பயன்படுத்துகிறார்? தானியேல் 11:40 வசனத்தை பயன்படுத்துகிறார். இந்த 40வது வசனத்திலே 1989 என்கிற ஆண்டு இருக்கிறது. 2 செய்திகள், சபைக்கு 2 தூதுகளை கொடுக்கிறார். 3ஆம் தூது ஆரம்பிக்கும் பொழுது 2ஆம் தூது முடிகிறது, கிருபையின் காலம் முடிவடைகிறது. நியாயராசிரியர் சட்டம் வரும்பொழுது கிருபையின் காலம் 70 அட்வென்டிஸ்ட் திருச்சபைக்கு நிறைவடைகிறது. 144,000 பேர் கொடிகளாக உயர்த்தப்படுகிறார்கள். அதற்கப்புறம் அவர்கள் செய்கிற ஊழியத்தினால 11ஆம் மணி வேலையாட்கள் சேர்க்கப்படுகிறார்கள். நாம் ஜெபம் செய்வோம். அப்பா பிதாவே, இதோ கிருபையின் காலம் மிக சீக்கிரமாக முடிய இருக்கிறது. தகப்பனே, எங்களுக்கு இந்த சத்தியங்களை கடைசியாக கொடுத்திருக்கிறீர். மிக குறுகிய காலம் எங்களுக்கு இருக்கிறது. இருந்தாலும் நீங்கள் எங்களுக்கு கொடுத்திருக்கிற இந்த சத்தியத்தை நாங்கள் படித்து புரிந்து கொண்டு ரட்சிப்பெற கிருபை தாரும் பிதாவே. இதோ ஒரு முறை வெளிச்சத்தை ஏற்றுக்கொண்டு அதை நிராகரித்து ரட்சிப்படையாமல் போவது உமக்கு விருப்பமில்லை என்று எங்களுக்கு தெரியும் தகப்பனே. இதோ அன்பினாலே நீர் எங்களுக்கு இந்த சத்தியங்களை கொடுத்திருக்கிறீர்கள். இதோ பாவிகளாக இருக்கிறோம் அப்பா. இருந்தாலும் உடைய அன்பின் நிமித்தமாக இந்த சத்தியங்களை கொடுத்து எங்களை எப்படியாவது பரிசுத்தப்படுத்த வேண்டும் என்று நீர் ஆவலாக இருக்கிறீர் என்பதை நாங்கள் உணர்ந்திருக்கிறோம் தகப்பனே. இந்த சத்தியங்களை நாங்கள் படித்து புரிந்து கொண்டு எங்களை நாங்கள் பரிசுத்தமாக்கி கொண்டு தகப்பனே
பாவம் இல்லாத ஒரு ஜீவியத்தை நாங்கள் வாழ எங்களுக்கு கிருபை தாரும் பிதாவே. இந்த ஊழியத்தை நீரே பொறுப்பெடுத்து நடத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம் பிதாவே. முக்கியமாக இதை கேட்கிற ஒவ்வொருவரும் நீ கூட இருக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் பிதாவே. அவர்கள் தளர்ந்து விடாதபடிக்கு இந்த சத்தியங்களை உட்கார்ந்து அமர்ந்து கேட்கும்படியாக கிருபை தரும் தகப்பனே. இயேசுவின் வழியாக ஜெபிக்கிறேன் தகப்பனே. ஆமென்.